Taste the Daily. தற்போது வந்துள்ள மற்றும் ஒரு அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒருவர் தனது நண்பருடன் சேர்ந்து தலைமை காவலரை ஓட விரட்டி அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் மாரிமுத்து, கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக தென்காசி அடுத்த ஆலங்குளம் அருகே தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததாக கூறப்படும் சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பை அருகே பொத்தை பகுதியை சேர்ந்தவர் இசக்கி பாண்டி, இவருக்கும் நெட்டூர் பகுதியை சேர்ந்த மகாலட்சுமி என்பவருக்கும் திருமணமாகி தற்போது இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இவர்கள் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இசக்கி பாண்டியன் தனது நண்பருடன் சென்று மனைவி குடும்பத்தாருடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் இது குறித்து காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டு அந்த தலைமை காவலர் ஏற்று மற்றும் ஒரு பெண் போலீசார் விசாரணைக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் இசக்கி பாண்டி அவரை அரிவாளுடன் வச்சு அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் காவலர் அங்கிருந்து சென்று தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்றைய தினம் ஏற்கனவே அரசு வழக்கறிஞருக்கு பட்டப்பகலில் அரிவாள் வெட்டு விழுந்து அவர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை முன்னிறுத்துவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் அதிமுக கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்ற கண்ணோட்டத்தோடு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவர் கூறியது போக நாளுக்கு நாள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்றே கூறலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மேலும் முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அதிகாரிகளுக்கும் காவல்துறை, வழக்கறிஞர் தொடங்கி அனைவருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகின்றதாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி மாரிமுத்து.